எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க Geekytamizha. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து Realme 1 அன்பாக்ஸ் பண்ண போறாங்க. ஸோ இதுதான் நம்மளோட Realme 1. இது வந்து ஓப்போட சப் பிராண்ட், அதுதான் Realme 1. ஸோ பாருங்க, Realme 1 பாக்ஸ் சைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு Realme அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபுல்லா ரெட் கலர் பாக்ஸ். பின்னாடி அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓல்ட் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அவங்களே கொடுத்துறாங்க. ஸோ ஜியோ ஓல்ட் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து 3GB 32GB RAM வேரியன்ட். ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து ரிவ்யூ யூனிட் கிடையாது, அமேசான்ல வாங்கின ரீட்டைல் யூனிட். ஸோ நீங்களே பார்க்கலாம். இது வந்து ஒரு 3GB 32GB. நம்மளுக்கு பிரைஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9000 ரூபாய் கிடைச்சது. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பிரைஸ் கிட்டத்தட்ட ஒரு 10,000 rupees கோட் பண்ணிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அமேசான்ல வந்து நம்மளுக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது. ஸோ லெஃப்ட்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெறும் Realme அப்படின்னு போட்டிருக்காங்க. மேல பாத்தீங்கன்னா ஓப்போ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. சீல் மேல கூட ஓப்போ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, ஓப்போட சப் பிராண்ட் நமக்கு வந்து Realme. ஸோ எங்க பார்த்தாலும் நமக்கு ஓப்போட பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கு சீல் இருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸ் ஓபன் பண்ணலாம். ஸோ இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி வந்து Helio P60 கொடுத்துருக்காங்க. ஸோ 8000 ரூபாய்க்கு செம்ம வர்த்தான ஃபோன் நினைக்கிறேன், Helio P60. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணனே பார்த்தீங்கன்னா திருப்பி நமக்கு வெறும் Realme அப்படின்னு தான் எழுதியிருக்கு. ஸோ அந்த பேக்கேஜிங்கை நம்ம எடுத்தோடனே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ள என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் கிடைக்குது. ஸோ இந்த பேப்பர் ஒர்க்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குவிக் ஸ்டார்ட் கைடு அப்படின்னு இருக்கு. ஸோ குவிக் ஸ்டார்ட் கைடை ஓப்பன் பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார் வேல்யூஸை பார்க்கலாம். ஸோ பாருங்க, அங்கே வந்து நமக்கு என்னென்ன கண்டென்ட்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டார் வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டார் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஹெட்டுக்கு வந்து 1.4 கொடுத்துருக்காங்க, பாடிக்கு வந்து 0.9 kg கொடுத்துருக்காங்க, பர் கேஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கண்டென்ட்ஸ்லாம் இருக்கு. ஸோ மீதில் நீங்கள் படிக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நார்மலான பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, அந்த வாரண்டி ஸ்டஃப்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் படிக்கிறதா இருந்தால் படிச்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு TPU கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். பின்னாடி வந்து ரொம்ப ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா கேஸும் கொடுத்துட்டாங்க. ஸோ நல்ல விஷயம். ஸோ அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பாக்ஸ்ல வந்து நமக்கு ஃபோனே கிடைக்குது. ஸோ இந்த ஃபோனில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனில் நமக்கு வந்து கேஸ் கொடுத்த மாதிரி நமக்கு ஸ்க்ரீன் கார்டும் அப்ளேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபோனை ஒரு நிமிஷம் பக்கத்தில் வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் பாக்ஸில் வேற என்னெல்லாம் கிடைக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சார்ஜர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கு. ஆனால் இது வந்து ஒரு ஃபாஸ்ட் சார்ஜரில், இது வந்து நார்மல் அந்த 2 amp சார்ஜர் தான். ஸோ நீங்களே பார்க்கலாம், இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர்லாம் இல்லை, வெறும் ஒரு நார்மல் சார்ஜர் தான். ஆனால் சார்ஜர் மட்டும் தான் பார்க்க கொஞ்சம் பெருசாக இருக்கு. அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி இல்லை, வெறும் நார்மல் யூஎஸ்பி தான் இருக்கு. பாருங்க, சாரி, சி டைப் யூஎஸ்பி இல்லை, இதுக்கு வந்து மைக்ரோ யூஎஸ்பி தான் கொடுத்துருக்காங்க, அதாவது நார்மல் யூஎஸ்பி தான். ஸோ சி டைப் கொடுத்து நல்லா இருந்திருக்கும். ஆனால் 8000 ரூபாய்க்கு நம்ம சி டைப்லாம் சத்தியமாக கேட்க முடியாது. ஸோ இதுதான் நம்மளுக்கு பாக்ஸில் கிடைக்கிற கண்டென்ட். ஸோ நம்ம வந்து இப்போ ஃபோனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோன் பேக்கேஜ் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபோனே கிடைக்குது. இந்த ஃபோனோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோன் வந்து மெட்டல் பில்ட்ல, இது வந்து அந்த பிளாஸ்டிக் பில்ட் அப்படின்னு சொல்லலாம், அந்த பாலிகார்பனேட் பில்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு சூப்பரான விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். பாலிகார்பனேட் கிளாஸ்னால அந்த ஃபைபர் கிளாஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா ஃபோனும் மெட்டலில் பார்த்து இந்த ஃபோனோட பில் குவாலிட்டி கொஞ்சம் கெத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி சொன்ன மாதிரி அந்த இது பாருங்க, ப்ரீ அப்ளைடாக கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் கார்டு. அப்புறம் பிளேஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்டில் வந்து நமக்கு அந்த சிம் ட்ரேவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர் பட்டனும் இருக்குது. பின்னாடி அந்த ஒரு கேமராவும் ரியல்மியோட பிராண்டிங்கும் இருக்குது. கீழே வந்து ஓப்போ பிராண்டிங்கும் இருக்குது. ஸோ லெஃப்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வால்யூம் ராக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லெஃப்ட்ல தான் வால்யூம் ராக்கர்ஸ் இருக்கு. டாப்ல வந்து நம்மளுக்கு எதுவுமே இல்லை. பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ரியல்மி பிராண்டிங்கும், ஒரு கேமராவும், டியூவல் கேமரால ஒரே ஒரு கேமரா தான், அப்புறம் ஒரு ஃபிளாஷ் இருக்கு. கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த ரியல்மி பிராண்டிங் கீழே அந்த ஓப்போ பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்ட் கட்டட் மாதிரி டிசைன் இருக்கு. ஸோ சூப்பராக இருக்கு டிசைன். கீழே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ யூஎஸ்பி, அதுக்கப்புறம் ஸ்பீக்கர், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு ஹெட்ஃபோன் ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம பாக்ஸில் ஒன்று விட்டுட்டோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சிம் ட்ரேவை எடுக்கிற இந்த பின்னை வந்து நம்ம விட்டுட்டோம். ஸோ வந்து இந்த பின்னை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து சிம் ட்ரேவை எடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் நல்ல விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏசூஸ் ஜென்ஃபோன் மாதிரி இதில் வந்து நமக்கு 32GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருந்தாலும் நீங்கள் வந்து மெமரி கார்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், மெமரி கார்டு போட்டுட்டு. ஸோ இது வந்து ஒரு ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் இல்லை, நார்மல் சிம் ஸ்லாட் தான். பாருங்க, நீங்கள் 2 நேனோ சிம் போட்டுக்கலாம், ப்ளஸ் ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஏன்னா 2 சிம் கார்டும் போட்டுக்கலாம், ஒரு மைக்ரோ SD கார்டும் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எவ்வளோ ஸ்டோரேஜ் வேணுமோ நீங்கள் வந்து மைக்ரோ SD கார்டு மூலியமாக நீங்கள் வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம சிம் ட்ரேவை திருப்பியும் உள்ளே போட்டலாம். சிம் ட்ரே உள்ளே போட்டு நம்ம வந்து ஃபோனை வந்து ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கலாம். ஸோ இந்த ஃபோனோட செட்டப் கூட நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோனுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இல்லை. ஸோ செட்டப் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் 5G வைஃபை நெட்வொர்க் சப்போர்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபோனை ஃபர்ஸ்ட் பூட் கொடுக்கும்போது ஹாப்டிக்கான ஃபீட்பேக் கிடச்சிருச்சு. ஸோ பார்க்கலாம், பவர் பை ஆண்ட்ராய்டு. கீழே பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஓப்போட பிராண்டிங் தான் இருக்குது. ஸோ சொன்ன மாதிரி ஓப்போட சப் பிராண்ட் தான் நமக்கு வந்து Realme. ஓப்போ தான் இதை மேனுஃபேக்சர்லாம் பண்ணுறாங்க இந்த ஃபோன் வந்து. ஸோ நம்ம வந்து செட்டப் ப்ராசஸை ஃபஸ்ட்டு பார்க்கலாம். சொன்ன மாதிரி ஒரு Helio P60 இருக்கு. நம்ம ஸ்பீட் டெஸ்ட் கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணலாம். ஸோ லாங்குவேஜ் செலக்ட் பண்ணும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இருக்கு, இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம் இருக்கு. ஆனால் இங்கிலீஷ் வந்து இந்தியன் இங்கிலீஷ் காணோம். ஸோ ஏன் அப்படி பண்ணாங்கன்னு தெரியல, நீங்களே பார்க்கலாம். இந்தியன் இங்கிலீஷ் வந்து நமக்கு ஆப்ஷன் மட்டும் காட்டவே இல்லை.
ஸோ நம்ம ஒன்று யூஎஸ் இங்கிலீஷ் சூஸ் பண்ணணும், இல்லாட்டி யூகே இங்கிலீஷ் சூஸ் பண்ணணும். ஒருவேளை அப்டேட்டில் வந்து இதுக்கப்புறம் கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்தியன் இங்கிலீஷ். ஆனால் இது வரைக்கும் இந்தியன் இங்கிலீஷ் இல்லை. ஸோ ஒரு ஏன் அப்படி பண்ணாங்க அப்படின்னு தெரியல, மிஸ் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஸோ நம்ம வந்து இங்கிலீஷ் யுனைடெட் கிங்டம் நம்ம செலக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 வைஃபை இருக்கு, Geekytamizha 5G, Geekytamizha இது. ஸோ 5G சப்போர்ட் வந்து இருக்கு. நமக்கு Asus Zenfone வந்து 5G சப்போர்ட் கொடுக்கலாம். ஆனால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G சப்போர்ட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நான் வந்து இப்போ பாஸ்வேர்டை என்டர் பண்ணிட்டேன். ஸோ பாஸ்வேர்டு என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணலாம். ஸோ நீங்களே பார்க்கலாம் 5G நெட்வொர்க் வந்து நமக்கு இப்போ வந்து கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சூப்பரான விஷயம், நம்மளுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 5G நெட்வொர்க்கும் கொடுக்குறாங்க. ஸோ எப்பயும் போல நம்ம டர்ம்ஸ் ஆஃப் யூஸ்லாம் இது பண்ணிட்டு செக்கிங் ஃபார் அப்டேட். ஸோ அப்டேட் எதுவும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஃபர்ஸ்ட்ல வந்து. ஸோ அப்டேட்ஸ் எதுவுமே இல்லை சொன்னபடி. நான் போய் சைன்இன்லாம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ சைன்இன்லாம் பண்ணிட்டேன். சைன்இன்லாம் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் அசிஸ்டன்ட்லாம் எனேபிள் பண்ணிடலாம். ஸோ எனேபிள் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்மளுக்கு வந்து எல்லா ஃபோன்லையும் ஃபிங்கர் பிரிண்ட் கேட்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அன்லாக் கேட்குது. ஸோ ஃபேஸ் அன்லாக் அண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு கேட்குது. ஸோ நம்ம ஃபேஸ் அன்லாக் அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணலாம். சும்மா ஒரு பாஸ்வேர்டு என்டர் பண்ணலாம் நம்ம. ஸோ என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஃபோன்லையும் இங்கே ஃபிங்கர் பிரிண்ட் தான் கேட்கும். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் கேட்குது. ஸோ ஃபேஸ் அன்லாக் எவ்வளோ தூரம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ எங்கேயும் டெஸ்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் ஒரு தனி வீடியோவும் பண்ணலாம். ஸோ பாருங்கள் ஃபேஸ் அன்லாக் வந்து இப்போ நம்ம செட் பண்ணலாம். ஃபேஸ் அன்லாக் வந்து ஸோ ஃபேஸ் அன்லாக் செட்டிங் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஆமாம், நீங்கள் நினச்ச மாதிரி ரொம்ப கஷ்டமாக இல்லை. இன்னும் சொல்ல போனால் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை செட் பண்ணுறதோட ஃபேஸ் அன்லாக் செட் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துருச்சு. ஸோ நீங்களே பார்க்கலாம் ஃபேஸ் அன்லாக் வந்து இப்போது செட் ஆகிடுச்சு. ஸோ எல்லாத்துக்கும் நம்ம வந்து ஆன் கொடுக்கலாம், ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் ஆன் கொடுக்கலாம். ஸோ வைஃபை அசிஸ்டன்ட் கூட இருக்குது, அதாவது எந்த வைஃபை ஸ்பீடாக இருக்கோ அந்த வைஃபைக்கு வந்து நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்விட்சஸ் எல்லாம் இந்த மாதிரி நிறைய கலர் வாய்ஸில் நிறைய கஸ்டமைசேஷனான ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது. அப்டேட் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் உங்களுக்கு தேவையா இல்லையான்னு சொல்லி போட்டுக்கலாம். ஸோ நம்ம செட்டப் அஸ் அ நியூ ஓப்போ ஃபோன் அப்படின்னே கொடுத்துடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கலர் வாய்ஸ் வந்து செட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கெட் ஸ்டார்டட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டாக் ஆண்ட்ராய்டில் ஒரு டிபிக்கல் ஓப்போட கலர் ஓஎஸ். நீங்கள் ஓப்போ ஃபோன்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதே கலர் ஓஎஸ் தான் இதில் வந்து நம்மளுக்கு அதே ஓஎஸ் தான் கிடைக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம் எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சில ஆப்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கூகுள் ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம செட்டிங் போய் பார்க்கலாம். செட்டிங்ஸில் போயிட்டு ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸோ கலர் வாய்ஸ்னால கொஞ்சம் கச்சா முச்சான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் செட்டிங்ஸ் வந்து. ஸோ அபவுட் ஃபோன் வந்து இங்கே இருக்குது. ஸோ நம்ம ரேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3GB, ப்ராசஸர் வந்து ஆக்டோகோர் ப்ராசஸர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டோரேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 36GB நம்மளுக்கு வந்து 32GB நமக்கு 20.2GB வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்களே பார்க்கலாம் 20.2GB வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 8.1. ஸோ லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அப்டேட்ஸ் எப்படின்னு தெரியல, ஆனால் இப்போதைக்கு நமக்கு லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷனில் தான் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பட்டன்ஸ் வந்து நமக்கு ஆன் ஸ்க்ரீன் பட்டன்ஸே கொடுத்துருக்காங்க. ஸோ டிபிக்கல் ஒரு கலர் ஓஎஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கலர் ஓஎஸ் பற்றி ஒரு வீடியோ வேணா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக கலர் ஓஎஸோட ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ கூகுள் ஆப்ஸ் எல்லாமே இருக்குது. எக்ஸ்ட்ரா ஆப்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில ஓப்போ ஆப்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃபேஸ்புக், அமேசான் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ரெக்கார்டர், ரேடியோ சப்போர்ட் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். அமேசான் அந்த WPC ஆஃபீஸ் அப்புறம் ஃபேஸ்புக் வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து கேமராவை பூட் பண்ணலாம். ஸோ கேமராவை பூட் பண்ணதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபோட்டோ எடுத்து பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா டிபிக்கல் ஒரு ஐஃபோனோட கேமரா மாதிரி தான் இருக்குது, நீங்களே பார்க்கலாம். ஸோ ஒரு பிக்சர் எடுக்கலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த 1x 2x ஜூம் கூட இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இது வந்து லென்ஸ் வச்சு பண்ணல, ஃபுல்லாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு தான் பண்ணுறாங்க. ஸோ கேமரா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஒரு கேமரா ரிவ்யூ வந்து நம்ம கண்டிப்பாக போடலாம். ஸோ பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஃபோட்டோ நம்ம எடுத்துட்டோம். ஷட்டர் ஸ்பீட் வந்து நல்லா குயிக்காக தான் இருக்குது. HDR அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செல்ஃபி கேமராக்கும் HDR சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ பாருங்கள் ஃபோட்டோஸ் வந்து நல்லா வருது. ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Asus Zenfone நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஸோ கண்டிப்பாக ஒரு கம்பேரிசன் வீடியோ வந்து போடுறோம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ் கூட பாருங்கள் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபை மோட் இருக்குது, 1x 2x ஜூம் இருக்குது. ஸோ கிளியராக பார்க்கலாம். போர்ட்ரேட் மோட் இருக்குது, எல்லா விதமான மோட்ஸும் இருக்குது. ஆனால் எல்லாமே ஒரு கேமராவில் தான் பண்ணுது. ஸோ பிக்சல் பண்ணுற மாதிரி தான் இதுவும் பண்ணுது. ஆனால் பிக்சல் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுச்சு. இந்த ஃபோன் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபுல்லாக டெஸ்ட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இதுக்கப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபேஸ் அன்லாக் எப்படி பண்ணுது அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணலாம். ஸோ பாருங்கள் அப்போ நம்ம ஃபேஸ் அன்லாக் செட் பண்ணது தான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டன் கூட ப்ரெஸ் பண்ண தேவையில்ல. கீழே இருந்து சும்மா ஃபோன் அப்படி மேலே லிஃப்ட் பண்ணி நீங்கள் ஃபோனை பார்த்தாலே போதும், உங்களுக்கு வந்து அன்லாக் ஆகிடும். ஸோ சில டைம் வந்து அன்லாக் ஆகலைன்னா நீங்கள் வந்து பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ எப்படி பார்த்தாலும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வெயிட்டே பண்ண தேவையில்ல, சும்மா தூக்குனாலே அன்லாக் ஆகுது. சில டைம் வந்து அன்லாக் ஆகலாம், ஜஸ்ட் ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே போதும், அன்லாக் செம ஃபாஸ்ட் ஆகுது. ஸோ நீங்களே பார்க்கலாம். இது வந்து லோ லைட்டில் தான் நம்ம பண்ணியிருக்கோம். லோ லைட்டில் கூட நல்லா ஃபேஸ் அன்லாக் பண்ணுது. ஸோ ஃபேஸ் அன்லாக் பற்றி நம்ம நிறையா கண்டிஷன்ஸில் நம்ம டெஸ்ட் பண்ணி ஒரு வீடியோ தனியாகவே போடுறோம்.
ஸோ அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோக்கு தான். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. ஸோ ஃபேஸ் அன்லாக் பாருங்க, ரொம்ப அற்புதமாக இருக்குது. நான் பார்க்கலன்னா அன்லாக் ஆகாது, ஆனால் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபேஸ் அன்லாக் வந்து ஆயிடுது. ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. நான் மறக்காம நம்ம கிட்ட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மகிழ்ச்சி.